அடுத்த 29 வருஷத்துக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லயே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் 68 லட்சம் சொன்னேன் இல்லையா, அது அடுத்த 29 வருஷத்துல 4 கோடியா வளர்ந்துருக்குங்க அந்த அமௌண்ட். ஆனா என்பிஎஸ்ல நீங்க வச்ச அதே அமௌண்ட் என்பிஎஸ்ல 13 கோடியா வளர்ந்துருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல அதே அமௌண்ட்டு. செல்வ மகள் திட்டம்னா என்ன? அதோட குறிக்கோளே அந்த குழந்தைக்கு சில்ட்ரன் ஸ்கீம். குழந்தைங்களுக்கு எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு 3 விஷயம் இருக்கு. 3 விதமா நிறைய வழி இருக்கு. ஆனா 3 நல்ல ஒரு வழி அப்படின்னு சொல்லணும்னா, இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலா கொஞ்சம் இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம கையில ஏதோ கொஞ்சம் என்ன நம்மளால முடியறதோ அந்த காசை சேமிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப. என்பிஎஸ் வத்சல்யான்னு சொல்றது ஃபர்ஸ்ட் 18 வரைக்கும் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காக சேமிப்பாங்க. எமர்ஜென்சினா வெளியில எடுக்கலாம். 18க்கு அப்புறம் 60 வரைக்கும் அந்த அமௌண்ட். ஹிந்து தமிழ் நேர்களுக்கு வணக்கம்ங்க. என் பேர் அனுப்ரியா பட். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். சென்னையில் அனிராம்னு ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் விமன், அப்புறம் பசங்களுக்கே எப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் உருவாக்கலாம், இன்னைக்கு அதுதாங்க நம்மளோட டாபிக். ஏன் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் விமன் அப்படின்னு சொல்றேன்? ஏன்னா காலங்காலமா நம்ம பார்க்குற ஒரு விஷயம், நம்ம அஞ்சரை பெட்டி தாங்க. காசை வீட்டில் நம்ம கையில கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு, அது ஒரு சிட்டா இருக்கட்டும், பருப்பு டப்பாலியா இருக்கட்டும், மிளகு டப்பாலியா இருக்கட்டும், நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிற காசை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு நிறையவே உபயோகமா நம்ம பொருள் வாங்கியிருக்கோம், செஞ்சிருக்கோங்க. அது பசங்களோட எஜுகேஷனா இருக்கலாம், நம்மளோட தேவையா இருக்கலாம், குடும்பத்துக்கு தாங்க கொடுத்துருக்கோம். ஒரு இக்கட்டான நிலையில பாத்தீங்கன்னா அந்த அஞ்சரை பெட்டிலேருந்து தாங்க கொஞ்சம் காசு வெளியில வரும். ஆனா இது முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஓகே. இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓகேயா? அந்த அஞ்சரை பெட்டியில நம்மளால சேமிக்க முடியுமா? அது லாபகரமா இருக்குமா? அதாங்க கேள்வி. கேட்டீங்கன்னா இல்லைங்க பதில். ஏன் அப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்லலாம், வாங்கக்கூடிய திறன், பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கையில எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு என்ன பொருள் வாங்க முடியுமோ அதே காசை வச்சுட்டு 100 ரூபான்னு எடுத்துக்கோங்களேன். 100 ரூபாய் வச்சு உங்களால என்ன பொருள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க முடியுமோ அதே பொருள் இன்னைக்கு உங்களால வாங்க முடியாதுங்க. அதை விட அதிகமாக தான் காசு கொடுக்கணும், இல்லை பொருள் கம்மியா கிடைக்குங்க. அதுதான் பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவோம். அது நமக்கு இன்ஃப்ளேஷன் ஏற ஏற அந்த பர்ச்சேசிங் பவர் கம்மியாகும். இன்ஃப்ளேஷன்னா என்ன? விலைவாசி ஏறுறது தாங்க. அதே விஷயம்தான். நீங்க வாங்கின பொருளோட இன்னைக்கு விலை அதிகமா இருக்கிறது தான் இன்ஃப்ளேஷன். இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற யூகேஜி ஸ்கூல் ஃபீஸும் இப்போ இருக்கிற யூகேஜி ஸ்கூல் ஃபீஸும் கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு. ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உமனுக்கு ரொம்ப ஒரு தேவையான விஷயம். எப்படி பண்ணலாம்? அது கூடவே சேர்த்து குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானே நம்மளால பண்ண முடியும்? என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைங்களுக்காக நம்மளால பண்ண முடியும்? அவங்களோட ஃபியூச்சரை எப்படி நம்ம சேவ் பண்ண முடியும்? ஸோ இன்னைக்கு டேட்ல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம கையில் ஏதோ கொஞ்சம் என்ன நம்மளால முடியறதோ அந்த காசை சேமிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் நமக்கே ஒரு மதிப்பு வருதுங்க. அப்போ எப்படி பண்ணலாம்? நமக்குன்னு பண்ணும்போது ஒரு நல்ல ஆப்ஷன், புரிஞ்சுக்கிற சின்னதா சேமிக்கிற மாதிரி என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு? மியூச்சுவல் ஃபண்டுங்க. ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஆனால் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு நல்ல ஆப்ஷன் ஷேர்ஸை விட அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டை சுலபமாக புரிஞ்சுக்கலாங்க. 100 ரூபாயிலேருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். எப்பெல்லாம் காசு சேர்ந்தோ ஒரு 100 ரூபாயா நீங்கள் போட்டுட்டு முதலீட்டு பண்ணிட்டு அதை ஒரு பெரிய லாபகரமாக பண்ணலாங்க. எஸ்ஐபின்னு சொல்லுவோம். மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எப்பெல்லாம் உங்களால் முடியுமோ அதை போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்துட்டு பெருசாக வளர்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன ஒரு விஷயம்தான். அதுதான் 8th வண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சில்ட்ரன் ஸ்கீம்ல சொல்கிறேன், கேளுங்க. சில்ட்ரன் ஸ்கீம், குழந்தைங்களுக்கு எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு
3 விஷயம் இருக்கு. 3 விதமா நிறைய வழி இருக்கு. ஆனா 3 நல்ல ஒரு வழி அப்படின்னு சொல்லணும்னா, முதல்ல நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்கீம் தான். முதல் 2 நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்கீம் தான். முதல் ஸ்கீம் என்னது? சுகன்யா சம்ருத்தின்னு சொல்ற யோஜனான்னு சொல்ற அந்த ஸ்கீம். அது செல்வ மகள் திட்டம். பெண் குழந்தைகளுக்கான இருக்கிற திட்டம். ஆண் குழந்தையா இருந்தா பிபிஎஃப்ல போடலாம். ஸோ 2மே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். செல்வ மகள் திட்டம்னா என்ன? அதோட குறிக்கோளே அந்த குழந்தைக்கு அந்த காசு போய் சேரணும், அவங்க அந்த லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் 1.5 லட்சம் வரைக்கும் உங்களால அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுல என்ன ஒண்ணுன்னா 15 வருஷத்துக்கு மட்டும்தான் பண்ண முடியும். குழந்தை பிறந்ததுல இருந்து 15 வருஷம் வரைக்கும் 10 வயசு வரைக்கும் தான் இந்த ஸ்கீம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மொத்தம் முதலீடுன்னு பார்க்கும்போது இந்த ஸ்கீம்ல 15 வருஷத்துக்கு தான் முதலீட்டு பண்ண முடியும். அதுக்கப்புறமா காசு எப்போ வெளியில எடுக்கலாம்? குழந்தையோட 21வது வயசுல தான் காசு வெளியில எடுக்க முடியும். அது வரைக்கும் இதுலயே தான் இருக்கும். ஆனா எப்போ வெளியில எடுக்க முடியும்னா, ஒரு எமர்ஜென்சி இருக்கு. எஜுகேஷனுக்காக அந்த 18 ஆன் குழந்தை 18 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் எஜுகேஷனுக்காக உங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த அந்த ஸ்கீம்ல இருந்து நீங்க அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். 21க்கு அப்புறமா மேரேஜ் என்ன எக்ஸ்பென்சஸோ என்ன தேவையோ அது பிரகாரம் நீங்க வெளியில எடுக்க முடியும். 2வது திட்டம் பாத்தீங்க அப்படின்னா என்பிஎஸ் வத்சல்யா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தாங்க. என்பிஎஸ் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இது வத்சல்யாங்கிறது குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுங்க. சிமிலர் ஃபார்மேட் தான். 18 வயசு ஆகிற வரைக்கும் இது வந்துட்டு பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கும். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான். இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஈக்விட்டியில போடணுமா, டெட்ல போடணுமா, எதுல போடணுங்கிறது, எவ்வளோ ரேஷியோ என்ன பெர்சன்டேஜ் போடணுங்கிற ஆப்ஷன் உங்க கையில இருக்கு இந்த ஸ்கீம்ல. இதுல மேக்சிமம் லிமிட்னு இல்லை, இவ்வளோதான் போட முடியுங்கிறது கிடையாது. ஆனா மினிமம் 1000 ரூபாயிலேருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். சுகன்யா சம்ருத்தி பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்து, இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நீங்க 1000 ரூபாயிலேருந்து இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கட்டினா இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் ஆகும். இந்த அக்கௌண்ட்ல நீங்க போடுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 18 வயசு வரைக்கும் வெளியில எடுக்க முடியாதுங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு எமர்ஜென்சி வருது, ஒரு டிசபிலிட்டி இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் மெடிக்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் வெளியில எடுக்க முடியும். ஏன்னா லாக்இன் பீரியட்னு வைக்கிறாங்க. பிகாஸ் இந்த 2 ஸ்கீம் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே அந்த குழந்தை பெனிஃபிட் ஆகணும்னு சொல்லிதான். அதனாலதான் இந்த லாக்இன் கொண்டு வராங்க. ஆனா என்பிஎஸ்ல இன்னொன்னு என்ன நடக்கிறதுனா, வத்சல்யால குழந்தை 18 ஆனதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்டோட கண்ட்ரோல் குழந்தை கையில போறது. ஏன்னா அவங்க இப்ப மேஜர் ஆயிடுறாங்க. ஆனா நார்மல் என்பிஎஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதோட ரூல்ஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். நார்மல் என்பிஎஸ் ஓட ரூல்ஸ்னா என்னது? 60 வயசு வரைக்கும் காசை வெளியில எடுக்க முடியாதுங்க. ஏன்னா என்பிஎஸ் ஓட கான்செப்டே என்ன, நம்ம நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ரெகுலரான இன்கம் கிடைக்கணும், ஒரு பென்ஷன் இருக்கணும். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா பப்ளிக் விட பிரைவேட் செக்டார்ல தான் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி ஒரு பென்ஷன் கிடைக்கும்? பப்ளிக் செக்டார்ல கவர்மெண்ட் அழகா பென்ஷன் தராங்க. ஆனா பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி பென்ஷன் கிடைக்கும்? அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த பென்ஷன் ஸ்கீம். அப்போ என்பிஎஸ் வத்சல்யான்னு சொல்றது ஃபர்ஸ்ட் 18 வரைக்கும் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காக சேமிப்பாங்க. எமர்ஜென்சினா வெளியில எடுக்கலாம். 18க்கு அப்புறம் 60 வரைக்கும் அந்த அமௌண்ட் அந்த குழந்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒரு 1000 ரூபாய் மாசம் மாசம் கட்டிட்டு வருஷம் கட்டிட்டு மெயின்டைன் பண்ணலாம். இல்ல அதுக்கு அதிகமா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு 60க்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனா இருக்கணும், பினான்சியலா இருக்கலாம், மெடிக்கல் எனி பர்சனல் மெடிக்கல் எமர்ஜென்சியா இருந்தாலும் கூட எடுத்துக்கலாங்க அதுல இந்த அமௌண்ட். 3வது ஆப்ஷன் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல சிமிலர் தான். இந்த எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கிற ஒரு காமனான விஷயம் காம்பவுண்டிங். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? அதுல நீங்க போடுற ஃபிளெக்சிபிலிட்டி தாங்க, போட்டு எடுக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி. அதுலயும் குழந்தைங்களுக்காகன்னு போடும்போது சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, ஸ்பெஷல் ஃபண்ட்ஸு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸு, ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லயும் இருக்கு. அந்த மாதிரி ஃபண்ட்ல போடும்போது அது அந்த குழந்தைக்காகன்னு உங்களால ஒதுக்கி வைக்க முடியுது. அந்த குழந்தைக்கும் கரெக்டா போயிட்டு சேரும்.
அப்போ இந்த 3 ஃபண்டு சொன்னேன் இல்லையா, எப்படி ரிட்டர்ன் வரும், எப்படி ஒவ்வொரு ஃபண்டும் எது பெட்டர், எது லாபகரமா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். ஏன்னா சுகன்யா சம்ருத்தியில தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அதை வச்சு இந்த 3த்துக்கும் ரிட்டர்ன் எப்படி வரும்னு சொல்றேன். இப்ப சுகன்யா சம்ருத்தி பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்தாச்சு, நீங்க உடனே ஓபன் பண்றீங்க. ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட் வச்சுட்டு, வெறும் பர்த் சர்டிபிகேட், பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா அதுல மேக்ஸிமம் எவ்வளவு உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும்? 1.5 lakhs ஒரு வருஷத்துக்குன்னு சொன்னேன். விச் மீன்ஸ் மாசம் 12,500 ரூபாய் நீங்க அதுல சேமிக்கிறீங்க 15 வருஷத்துக்கு. மொத்தம் உங்களோட முதலீட்டே பாத்தீங்க அப்படின்னா 22 லட்சம் ரூபாய் வருது. 22.5 lakhs தான் உங்களோட மொத்தமான முதலீட்டு. அப்போ 3த்துலயும் சுகன்யா சம்ருத்தியா இருக்கட்டும், என்பிஎஸ்ஸா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், 3த்துலயும் நீங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். 22 லட்சம் 3த்துலயும் நீங்க 15 வருஷம் மாசம் கட்டிட்டு வந்திருக்கீங்க. சுகன்யா சம்ருத்தி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்ல 8.2% தான் ரிட்டர்ன் கொடுக்கறது. என்பிஎஸ் வத்சல்யாக்கு நம்ம எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவாகவும் இல்லாம ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லாம உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலிங் படி ஒரு 60-40 வச்சிருக்கீங்களே பார்ப்போமே. 60% ஈக்விட்டியும் 40% டெட்டும் வச்சுட்டு என்பிஎஸ் வத்சல்யால நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ ரொம்ப ஆவரேஜா ஒரு 10% ரிட்டர்ன்ல நம்ம ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டியில போடுறீங்க. ஏன்னா சொல்யூஷன் ஓரியன்டட்னு சொன்னேன் இல்லையா, ஃபண்ட்ஸ் சைல்ட் ஃபண்டா இருக்கட்டும், சில்ட்ரன் ஃபண்டா இருக்கட்டும், ரிட்டையர்மெண்ட் ஃபண்டா, ஒரு ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்டு ரொம்ப ஆவரேஜா நார்மலி கொடுத்த கைட்லைன்ஸ் பிரகாரம் 12% ரிட்டர்ன் வருது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரும்போது 15 இயர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 22.5 lakhs 8% ரிட்டர்ன்ல அந்த 22.5 lakhs 15 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 43 lakhs சுகன்யா சம்ருத்தியில இருக்குங்க. நான் சொல்ற எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூஸ்ங்க. சுகன்யா சம்ருத்தியில 43 lakhs இருக்கும். இதே என்பிஎஸ் வத்சல்யால 10%ல 48 lakhs வளர்ந்துருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் இதே டைம் 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா 59 lakhs அது க்ரோ ஆயிருக்குங்க. அடுத்த கண்டிஷன் சுகன்யா சம்ருத்தியில நம்ம வரோம், 6 வருஷத்துக்கு அதை எடுக்க முடியாது. ஏன்னா 21 வரதும் போதுதான் அந்த ஸ்கீமோட கம்ப்ளீட் க்ளோஷர் வருது. ஸோ அந்த அடுத்த 6 வருஷம் வெயிட் பண்ணும்போது அதே ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா 68 லட்சமா வளருது. ஸோ நம்ம 22.5 lakhs போட்டிருக்கோம், 68 lakhs நம்ம குழந்தை கையில கிடைக்குங்க. அதே மாதிரி அப்போ என்பிஎஸ்ல எவ்வளவு கிடைக்கும்? 21ல அதே எடுக்கிறாங்க அப்படின்னா என்பிஎஸ்ல 85 lakhs ஆயிருக்குங்க, அதே நாமினல் ரிட்டர்ன்ல. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த 22.5 lakhs பாத்தீங்கன்னா 1 கோடி தாண்டி இருக்குங்க. அதுதான் டிஃப்ரென்ஸுங்க. மியூச்சுவல் ஃபண்டு, சுகன்யா சம்ருத்தி, என்பிஎஸ் எல்லாருக்குமே இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரிட்டையர்மெண்ட் பிளான், அந்த குழந்தைக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னு. இந்த காசு நீங்க போட்ட முதலீட்டு அவ்வளவுதாங்க. இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எதுவுமே ஆட் பண்ணல, அவ்வளோ வரைக்கும் நீங்க போட்டு கொடுத்துட்டீங்க. இந்த காசு என்ன நம்ம வெளியில எடுக்காம வைக்கிறோம். ஸோ 15 பிளஸ் ஒரு 6 வருஷம் தாண்டியாச்சு. குழந்தையோட 60வது வயசுன்னு எடுக்கிறோம்னா அடுத்த ஒரு 29 வருஷம், 29 வருஷத்துக்கு சுகன்யா சம்ருத்தி என்ன அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸிட் தான் ஆகணும். எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா வேற ப்ராடக்ட், கவர்மெண்டோடைய ஒரு ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சாலும் இன்னைக்கு ரேட்ல ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுத்தா ஒரு 7% ரிட்டர்ன் கிடைக்குங்க. ஸோ அடுத்த 29 வருஷத்துக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லயே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் 68 லட்சம் சொன்னேன் இல்லையா, அது அடுத்த 29 வருஷத்துல 4 கோடியா வளர்ந்துருக்குங்க அந்த அமௌண்ட். ஆனா என்பிஎஸ்ல நீங்க வச்ச அதே அமௌண்ட் என்பிஎஸ்ல 13 கோடியா வளர்ந்துருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல அதே அமௌண்ட் 31 கோடியா வளர்ந்துருக்குங்க. ஸோ உங்க குழந்தையோட 60வது வயசுல அவங்க கையில 31 கோடி இருக்குங்க. இதுதாங்க பியூட்டி, த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதுதான் 3 ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டிஸும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, எப்படி ஆரம்பிக்க முடியுமோ அது பிரகாரம் நீங்க ப்ராடக்டை சூஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாங்க. லாபம் எல்லாத்துலயும் இருக்கும், ஆனா நம்ம அதை எப்படி போடுறோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெளியில எடுக்காம வச்சுட்டு அதை க்ரோ வளர விடுறோமோ. இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேசிக் பிரின்சிபலே அதுதாங்க, டைம் கொடுக்கணுங்க.
கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும். இது ரெண்டையும் உங்களால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியறதுன்னா அந்த அமௌண்ட்டு பெருசாக உங்களுக்கு வளருங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.